The number 8 is always refers to a new beginning. Amen. 8 நாளே புதிய ஆரம்பம் என்ற அர்த்தம். 8ஆம் நம்பர் அப்படினாலே புதிய ஆரம்பம் அப்படின்னு பைபிள் நமக்கு சொல்லுது. ஸோ இந்த 8வது மாதத்தில் வந்திருக்கிற நமக்கு அநேக புதிய ஆரம்பங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தருவாராக. மார்க் எழுதின சுவிசேஷம் 10:27 இப்படி சொல்லுது. மார்க் 10:27 இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து இப்படி சொல்லுகிறார், மனுஷரால் இது கூடாதது தான். ஆமென். சிலதெல்லாம் உங்களால் முடியாதது தான், ஆனால் தேவனால் இது கூடாததல்ல. அவர் சொல்லுகிறார், என்னால எல்லாம் கூடும். இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, சிலதெல்லாம் உன்னால முடியலன்னு நீ சிக்கி நிற்கிற, சிலதெல்லாம் உங்களால், ஆண்டவரே சொல்றார், சிலதெல்லாம் உங்களால முடியாது, சிலதெல்லாம் உங்களால முடியும். அது செய்ய பலனை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆனா சிலதெல்லாம் நம்மால செய்யவே முடியாது. அதனால தேவன் வாக்கு கொடுக்கிறார், நான் உங்களுக்கு இந்த மாதத்தில் நான் என்ன செய்யணுமோ அந்த பங்கை நான் உனக்கு செய்து முடிப்பேன். இந்த மார்க்கு ஆக்சுவலாக இந்த மார்க் 10ஆம் அதிகாரத்தை நம்ம என்ன சம்பவங்களை வாசிக்கணும் அப்படின்னா, இயேசுவின் இடத்துல ஒருத்தன் வந்து கேட்குறான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய எல்லா சொத்தையும் விற்றுட்டு வந்துருப்பா. நான் சுருக்கமாக சொல்கிறேன், எல்லா சொத்தையும் விற்றுட்டு வந்துரு அப்படின்றாரு. அவன் துக்கமுகமாய் திரும்ப போயிட்டான். ஆமேன். அப்போது சீஷர் இயேசு பார்த்து கேட்குறாங்க, அப்போ பரலோக ராஜ்யத்தில் யார் தான் போர்த்து? ஆமேன். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது மிகவும் கடினம். அப்படியா? இல்லை. பரவாயில்லையா சொல்லுங்க எல்லாருமே. ஐஸ்வர்யவான்கள் அல்ல, ஐஸ்வர்யத்தின் மேல் மயக்கம் உள்ளவர்கள் தான் பரலோகம் போக முடியாது. பிரைஸ் தி லார்ட். இந்த பூமியில் வாழ நமக்கு ஐஸ்வர்யம் நிச்சயமா தேவையில்லையா? செல்வ நிறைவுகள் நமக்கு தேவை, பணம் நமக்கு தேவை. ஆனால் ஒரு நாளும் என்ன முடியாதுன்னா, பணக்காரன் பரலோகம் போக முடியாதுன்றல, பணத்தின் மேல் இச்சை உள்ளவர் பரலோகம் போக முடியாது. அப்போ யார் தான் போர்த்து? அப்போ இவன் வந்து அவனை பார்த்து சிஷ்யன் கேட்குறாங்க, இந்த மனுஷன் பரலோகத்துக்கு போக முடியாதா அப்படின்னு கேட்டபோது இயேசு சொன்னார், இது அவனால முடியாது, ஆனால் என்னால் அந்த மனிதனை பரலோகம் கொண்டு போக முடியும். ரட்சிப்பு யாரால வரும்னா அது கர்த்தராலே வரும். ஆமென். ஆசீர்வாதங்கள் யாரால வரும்னா அது கர்த்தராலே தான் நமக்கு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனால் இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும். இந்த மாதம் நம்ம என்ன சொல்லி ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே, இந்த மாதம் எங்களுக்கு இந்த வார்த்தை கொடுத்துருக்கிறீங்க, உம்மாலே தான் முடியும் என்று சொன்னீரே. இந்த பிரச்சனை, இந்த தேவை, இந்த கஷ்டம், இந்த நெருக்கடிகள், இதெல்லாம் பல மாதங்களாக நான் சந்திக்கிறேன், ஆனால் என்னால் இதை சமாளிக்க முடியல, நீங்கள் தான் இதை கையில் எடுக்கணும்னு நீங்கள் சின்ன ஒரு ஜெபம் பண்ண போதுங்க. இந்த மாதத்தில் கர்த்தர் சிலதையெல்லாம் உன் சார்பில் எழுந்தருளி அவர் உங்களுக்கு செய்து முடிப்பார். அவர் எத்தனை பேருங்க இந்த காலை வேளையில் என்னால் முடியலன்னு சொல்லி வந்திருக்கிறீங்க? சிலதெல்லாம் முடியாத போல, சிலதெல்லாம் எனக்கு நடக்கவே நடக்காத போல அப்படி நீங்க சொன்னாலும் இந்த மாதம் நீங்க சொல்லணும், உண்மைதான், இது என்னால் முடியாது, ஆனால் உம்மாலே எல்லாம், எல்லாம் சொல்லுங்க, உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆமென். everything is possible with God. ஆமென். ஹalleluya. but not with God. தேவனால முடியாதது ஒன்று இல்லவே இல்லைவாங்க. பைபிள் சொல்லுது, ஆதியாகமம் 18:14 இப்படி சொல்லுது, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? சாரால் நகைக்கிறாங்க பாருங்களேன். அடுத்த வருஷம் இந்த நேரத்துக்கெல்லாம் உன் கையில் என்ன இருக்கும்? ஒரு குழந்தை இருக்கும்னு தேவதூதன் சொல்ற, கர்த்தரே சொல்றாரு. சொல்லும் போது அந்த அம்மாவுக்கு ஒரே கிண்டலா போச்சு, எனக்கா இவ்வளோ வயசாயிடுச்சு, இதுக்கப்புறம் எனக்கு ஒரு குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கா? சான்ஸே இல்லை, இது எனக்கு நடக்கவே நடக்காது, இது எனக்கு ஆகவே ஆகாது, இது முடியவே முடியாது, இந்த தொல்லை என்னை விட்டு போகவே போகாது, என் வாழ்நாளில் நான் நிம்மதியாகவே இருக்க மாட்டேன் போல, கடைசி வரைக்கும் இதே கஷ்டம், கடைசி வரைக்கும் இதே துன்பம், கடைசி வரைக்கும் இதே போராட்டத்தோடவே என் வாழ்க்கை முடிந்து போய்விடுமோ என்ற ஒரு நிந்திக்கப்பட்ட நிந்தனையோட சாரல் இருக்கும்போது பரத்திலிருந்து ஒரு வார்த்தை வருது, ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் நான் வரும்போது உன் கையில் என்ன இருக்கும்? ஒரு குழந்தை இருக்கும் அப்படின்னு. அந்த அம்மா சிரிச்சுட்டாங்க. பைபிள் சொல்லுது, இது கர்த்தரால முடியாதுன்னு நினைக்கிறையா சரால் அப்படின்னு. அதே கேள்வி உங்களை பார்த்து கேட்கிறாரு, சிலதெல்லாம் ஏன் முடியல ஆண்டவரே, இதெல்லாம் என்னால் முடியவே முடியாதா, இது சாத்தியமே இல்லையா நீங்க கேட்கலாம். ஆண்டவர் சொல்ற, இது என்னால முடியாதுன்னு நீ நினைக்கிறியா? உன்னால முடியாதுன்னு ஒத்துக்கோ, ஆனா என்னால முடியாது நீ சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா? என்னைக்கும் வாயை திறந்து இது தேவனால ஆகும்னு சொல்றையோ, பைபிள் சொல்லுங்க, அடுத்த ஒரே வருஷத்துக்குள்ள கர்த்தர் சாராளை கடாட்சித்தார். சாராளை கடாட்சித்த அதே வல்லமை நம்முடைய திருச்சபை கர்த்தர் கடாட்சிப்பாராக, நம்முடைய குடும்பத்தின் மீது கர்த்தர் கடாட்சிப்பாராக, நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கடாட்சிப்பாராக.
நெக்ஸ்ட் ஆகஸ்ட் 1 வரத்துக்குள்ள நான் விசுவாசிக்கிறேங்க, ஆபிரகாமின் தேவன், சாராளின் தேவன், நம்முடைய தேவன், நமக்கும் தேவன் தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் கட்டவிழ்க்க வல்லவராய் இருக்கிறார். ஜெரமையா 32:27 இப்படி சொல்லுது, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். ஆமென். அவர் சொல்றார், நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஆண்டவர் நம்மை பார்த்து கேள்வி கேட்கிறாருங்க, இது முடியலையே, இது ஆகலையே, இது என்னால முடியலையே. நீங்க சொல்லணும் இது என்னால முடியலதான், ஆனா இந்த மாதம் நம்ம சொல்லணுங்க, ஆமாங்க ஆண்டவரே இது என்னால முடியல, ஆனா உம்மாலே கூடணும் நீங்க சொல்லணும். நீங்க சொல்வீங்களான்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. இல்ல இல்ல என் பலத்துல நான் முடிச்சிருவேன், எனக்கு திறமை இருக்கு, ஞானம் இருக்கு, அறிவு இருக்கு, புத்தி இருக்கு, நான் முயற்சி பண்ணி பார்க்கிறேன். முயற்சி பண்ணிப்பாரு, கடைசி வரைக்கும் முயற்சி பிரயோஜனமாய் படவே படாது. ஆனா ஒன்று சொல்லட்டும், உன் முயற்சி அல்ல, உன் முயற்சியில் தேவன் குறுக்கிடும் போது கர்த்தரால் பெரிய காரியங்கள் செய்ய முடியும். ஆமென். ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் சில உதாரணங்களை பார்க்கலாம் நம்ம. மத்தேயு 9:27-30 வரைக்கும் இப்படி பைபிள் சொல்லுது, இயேசு விட்டு போகையில் 2 பார்வை தெரியாத மனிதர்கள் இயேசு கிட்ட கெஞ்சுறாங்க, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும். ஆமென். கண்ணு தெரியல பாருங்க, அதனால அவங்க இயேசு கிட்ட கெஞ்சுறாங்க, எங்களுக்கு எப்படியாவது கண்ணு தெரியணும், எங்களுக்கு கண்ணு தெரியணும். அப்ப இயேசப்பா என்ன செய்யறாருன்னு பார்க்கும்போது, அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா? இன்னைக்கு அதே கேள்வி உங்களை பார்த்து கேட்கிறார். உன் பிரச்சனை, உன் ஜெபம், உன் விண்ணப்பம், உன் தேவை, உன் குடும்ப சூழ்நிலை, இதிலெல்லாம் அற்புதத்தை செய்ய என்னிடத்தில் வல்லமை இருக்கு, நீ விசுவாசிக்கிறியா என்று கேட்கிறார். ஆமென். உன் விசுவாசம் தான் உனக்கு அற்புதத்தை செய்ய போகுது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று பைபிள் சொல்லுகிறது. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மாத கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறாருங்க, உன் கண்களை திறக்க, உன் குடும்பத்தில் இருக்கிற சிலரை ரட்சிக்க, உன் குடும்ப முன்னேற்றத்தை கொடுக்க, உன் வாழ்வாதாரத்தை உயர்த்த, உன்னுடைய அந்தஸ்தை உயர்த்த, உன்னுடைய பொறுப்புகளை கர்த்தர் உயர்த்த, சமுதாயத்தில் தலையை உயர்த்த, இதெல்லாம் செய்ய எனக்கு வல்லமை உண்டுன்னு நீ விசுவாசிக்கிறியா? நீ விசுவாசிச்சா இன்னைக்கே அது நடக்கும் தான் சொல்றார். அவங்க அந்த பார்வை தெரியாத மனிதர்கள் உடனே சொல்றாங்க, ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீங்களும் அந்த வார்த்தை தாங்க சொல்லணும் இன்னைக்கு. ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. சொல்லுங்க, ஆம் விசுவாசிக்கிறோம். ஆமாப்பா, இது எங்களால முடியாதுதான். சில யுத்தங்கள் எங்களால முடியல, சில பிரச்சனைகள் எங்களால முடியல, சில குடும்ப சூழ்நிலை எங்களால முடியல, சில பிள்ளைங்க பிரச்சனை எங்களால முடியல, சில கடன்கள் எங்களால முடியல. கமான், இது எங்களால முடியல, ஆனால் உம்மால இது ஆகும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல கூட தட்டி சொல்லுங்க, இது ஆண்டவரால முடியுங்க. சொல்லு இயேசுவால முடியும். ஹல்லேலூயா. உடனே அவங்க கண்ணை தொட்டான்னு சுகத்தை கொடுக்கிறார். கண்ணு 2 தெரிஞ்சுதான் வெளியே போறாங்க. இன்னைக்கு அதே வார்த்தை உங்களுக்கு சொல்றீங்க, விசுவாசிச்சீங்கன்னா வந்த விதமாய் அல்ல, போகும்போது உங்கள் ஜெபங்களுக்கு பதில் பெற்றுக் கொண்டவர்களாய் நீங்கள் கடந்து போவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம புத்தியை வச்சுட்டு நம்ம ஒரு கணக்கு போட்டு ஆண்டவர் வச்சிருப்போங்க. இல்லைங்க, அவர் அண்ட சராச்சரத்தையும் படைத்தவர். அவர் வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி என்றவர். இந்த பூமி உருண்டை இருக்கல, இந்த உருண்டை போல கோடிக்கணக்கான உருண்டைகள் நிறைய இந்த பூமி சுத்தி நிறைய இருக்கு. ஆமென். அதுல ஒண்ணுதான் தேவன் சூஸ் பண்ணார் பாருங்க. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கேலக்சிஸ் இருக்கு. எர்த் மாதிரி, பூமி மாதிரி பந்து உருண்டை நிறைய சுத்திட்டு கிடக்கு. ஆனா அத்தனை எப்படி சிருஷ்டித்தாராம்? தேவன் வார்த்தையினால உண்டாக்கினார். அவர் மண்ணை எடுத்தார், மண்ணை பிசைந்தார். ஆமென். நாசில் சுவாசத்தை ஊதினார், மனுஷனை உண்டாக்கினார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். 2வது மார்க் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்க போறோம். மார்க் 5:35. அவர் இப்படி பேசிக்கொண்டு இருக்கையில், ஆமென், இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஜெபாலய தலைவன் எவருடைய மகள் பலவீனமா இருக்கிறார். இப்போ நடுவுல ஒரு அம்மாவை சந்திக்கிற ஆண்டவர், யார? பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவர் சந்திக்கிறார். சந்தித்து முடிச்சு கொஞ்சம் வருத்துக்குள்ள இந்த புள்ள செத்து போச்சு. ஆமென். சிலதெல்லாம் அவர் வருத்துக்குள்ள எல்லாம் முடிஞ்ச மாதிரி தெரியுதுங்க. முடிஞ்சாலே கவலைப்படாத, அதற்கு ஜீவனை கொடுக்க தேவனாலே முடியும். நீங்களும் நானும் சொல்லலாங்க, இதற்கு மேல் இதற்கு ஒரு வாய்ப்பே இல்லைன்னு நீங்க சொன்னாலும் அதில் தேவன் குறுக்கிட வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஏசப்பா நடுவுல ஒரு பெருமாடு ஸ்திரீ சுகத்தை கொடுத்துட்டு வார்த்தை கொடுத்து அவங்க சின்ன ஜபத்தெல்லாம் போட்டுட்டு வரத்துக்குள்ள நடுவுல ஒருத்தன் ஒடியாடுறான். ஆமென்.
துர்ச்செய்தியை சொல்ல ஓடியாடுறான். உங்களுக்கு கூட சில துர்ச்செய்தியை சொல்லி அவ்வளவுதான், இது முடியாது, இது ஆகாது, இது நடக்காது, இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் சொன்னாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து பைபிள் சொல்லுது, பயப்படாதே. 35 கூட ரொம்ப நல்லா இருக்கும் பாரு. இனி ஏன் போதகரை என்னத்த சர்ச்சுக்கு போய் என்ன பண்ண போற சொல்போ, அவள்தான் அந்த சர்ச்சுக்கு போய் நீ அந்த ஆண்டவரை தேடி என்ன உனக்கு நடக்க போகுது? அதான் எல்லாம் முடிஞ்சிச்சே, விடு, எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் அந்த ஆண்டவர் தேடி என்ன பிரயோஜனம் இல்லை. நீ அப்போ கூட சொல்லு, முடிஞ்சே போனாலும் அதில் ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்க நான் ஆராதிக்கிறேன் தேவனாலே கூடும். உலகமே முடிஞ்சதுன்னு சொன்னாலும் நீங்க சொல்லணுங்க, நான் ஆராதிக்கிற தேவன் அவர் என்னுடைய முடிவை ஆரம்பத்திலே அறிந்தவர். அவர் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்? ஆண்டவர் பதில் சொல் ஜபாலை தலைவனை பார்த்து சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இந்த காலவேளை ஆண்டு உங்களே பார்த்து சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி அந்த வீட்டுக்குள்ள ஆண்டு போறாரு. அந்த பிள்ளையை தேவன் உயிரோடு கூட எழுப்புகிறார். ஆமென். அப்ப பாருங்க, பைபிள் சொல்லுது, செத்த மகளை தேவன் உயிரோடு கூட எழுப்பினார். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் சொல்லுது. 39ஆம் வசனம். இயேசு, இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆமென். என்னன்னா, லாசரு செத்து போயிட்டார். இயேசுநாதர் இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு. என்ன இன்ஃபர்மேஷன் போச்சு? லாசரு வியாதியா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நியூஸ் போது. ஆனாலும் பின்னும் 2 நாள் இயேசு அந்த ஊர்லயே இருந்துட்டார். வரவே நீங்க கூட பல ஜபங்களை போட்டுட்டீங்க, முட்டி மோதி ஃபாஸ்டிங் போட்டு ஒரு நாள் ஃபுல்லா தண்ணி கூட குடிக்காம இருந்து அழுது புலம்பி முட்டி சவுத்துல மோதி இந்த காப்பு காய்ச்ச மாதிரிலாம் கூட தெரியுது. ஆனா ஜபத்துக்கு பதில் வந்த மாதிரியே தெரியவே இல்லை. இயேசுநாதன் ஜபத்தை கேட்டுட்டு மௌனமா இருக்கிறவர் அல்லங்க. அவர் சொன்னாரு, ஜபத்தை கேட்கிறவர் அவர், மாம்சமான யாவருடைய ஜபத்தை கேட்கிறவர் அவர். உன் ஜபத்தை கேட்டு இருக்கிறார். லாசரு அங்க வியாதியா இருக்கிற ஆண்டவருக்கு நன்றாகவே தெரியும். உன் குடும்பத்தின் சூழ்நிலைகள் நன்றாகவே இயேசுவுக்கு தெரியும். ஆனா நீங்க ஜபம் பண்ணிருக்கிறீங்க, அந்த ஜபத்துக்கெல்லாம் பதில் இன்னும் வரல. சில அற்புதங்கள் நடக்கல, சில காரியங்கள் நடக்கல. அதனால கர்த்தர் கேட்கலன்னு அர்த்தம் இல்லை. தேவன் மகிமைப்பட சிலதை அவர் நிறுத்தி வைப்பார், சிலதை ஹோல்டு பண்ணுவார் அவர். ஆமென். ஏன் ஹோல்டு பண்றாருன்னா, நம்ம நினைச்சதை விட அதை பியூட்டியா கர்த்தர் முடிக்கணும்னு நினைக்கிறாரு. நமக்கு என்ன பிரச்சனைனா, நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணேன், இன்னைக்கு ஜெபிச்சேன், ஆனா காரியம் எனக்கு நடக்கல அப்படின்ட்டு இல்ல. நம்ம இன்னைக்கு ஜெபிச்சா ஒன்னு சொல்றேன், 100 வருஷம் ஆனாலும் அந்த ஜெபத்துக்கு பதில் உண்டுங்க. ஏன்னா நாம ஜெபம் பண்ணது உயிர் உள்ள தெய்வத்தினிடத்தில், காது கேட்கிறவர்கிட்ட ஜெபம் பண்ணி இருக்கிறோம், நம்மை சிருஷ்டித்தவர்கிட்ட ஜெபம் பண்ணி இருக்கிறோம். ஆகவே நம்ம ஜெபம் மண்ணுக்கு போகவே போகாது. அந்த ஜெபம் ஒன்று பரலோகத்தில் ஏறி இருக்கு. போன ஜெபம் திரும்ப பதிலா வராம நமக்கு ஒரு நாள் இருக்க வாய்ப்பே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. இயேசு வந்து நிக்கிறார். ஆமென். அப்போ இயேசு சொல்றாரு, எல்லாம் அடக்கலாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. சிலதெல்லாம் கூட உங்க வீட்டில் அப்படிதான், எல்லாம் அடக்கம் பண்ணி உன் மைண்ட் செட்ல முடிச்சு வச்சிருப்ப எல்லாத்தையும். நம்ம சிந்தையில சிலதெல்லாம் என்ன பண்ணிருப்போம், அவள் தானே விடுறா, இதுக்கு மேல சும்மா விடு, அடுத்த காரியத்தை என்ன செய். நீ அடுத்த காரியத்தை பார்க்க நகர்ந்து போனாலும் அவர் நகரவே மாட்டார், அங்கதான் நிற்பாரு. மகளை, நீ வேணா போன இதை முடிச்சுட்டு வேணா உன் கூட வரேன், ஏன்னா நீ சொன்னதை நான் செய்யாம இருக்கவே மாட்டேன். ஏன்னா என் நாமத்தினால சொல்லி இருக்கிற, என் நாமத்தினால நீ சொன்னதை நான் செய்யாம உன்னை நான் விடவே மாட்டேன், உனக்கு அற்புதத்தை நிச்சயமா செய்வேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. ஹல்லேலூயா. அந்த அம்மா சொல்றாங்க, அவன் கல்லை எடுத்து போடுன்னு இயேசுநாதர் சொல்றாரு. அந்த அம்மா சொல்றாங்க, அந்த மனுஷன் செத்து, தம்பி செத்து 4 நாள் ஆச்சேப்பா அப்படின்னு என்ன அர்த்தம்? இதுக்கு மேல வாய்ப்பே. ஒரு வேலைக்காரன் வந்து சொன்னா, அந்த ஜபாலை தலைவன் என்ன சொன்னா, போதகரை ஏன் வருத்தப்படுத்துகிறீர், வாய்ப்பே இல்ல. அந்த குழந்தை பலவீனமா இருக்கும் போதே தொட்டு சுகமாக்கி இருக்கலாம், இப்போ அந்த பிள்ளை இறந்துச்சு, வாய்ப்பே. இன்னைக்கு தேவன் சொல்ற வார்த்தையே, எந்த இடத்துல இதற்கு மேல் வாய்ப்பு இல்லைன்னு நம்ம நினைக்கிறோமோ அதுல தாங்க தேவன் குறுக்கிடவே போறாரு. இது தீர்க்க தரிசன வார்த்தை. ஆமென். இந்த வார்த்தை நான் பேசும்போதே உங்க குடும்பங்கள் மேல வல்லமை இறங்குது. இதற்கு மேல் வாய்ப்பே இல்லைன்னு உன் வாயினால் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் பரத்திலிருந்து வார்த்தை வருது, என்னாலே இது ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
ஆமென். நான் 39ஆம் வசனம் சொல்லுது பாருங்களேன். 4 நாள் ஆச்சே இது நாருமே. ஆனா அங்க நிக்கிறவர் யார் தெரியுமா? லாசருவை தாயின் கருவில் உருவாக்கினவர் அவர். உங்களை இன்னும் சிருஷ்டித்தவர் அவர். மண்ணை எடுத்து பிசைந்து நம்மை உண்டாக்கின தேவாதி தேவன் முன்னாடி நிற்கிறாரு. இயேசு அவளை பார்த்து சொன்ன வார்த்தை, விசுவாசித்தால் தேவ மகிமை நீ பாப்ப அப்படின்ட்டார். ஆமென். இது உலகத்தால முடியாதுதான். ஆனா இப்ப நீ விசுவாசிச்சுனா உன் தம்பியை நான் உயிரோடு கொடுப்பேன் அப்படின்னார் ஆண்டவர். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, அவ சின்ன ஜெபத்தை பண்ணிட்டு லாசருவே அப்படின்னாரு பாருங்க. உரத்த சத்தமாய் கூப்பிட்டாராம். ஆமென். இந்த மாதம் கூட நீ எவ்வளோ கத்தி ஜெபம் பண்ணிருப்பல. கமான் கமான், நீங்க எவ்வளோ கத்தி ஜெபம் பண்ணிருப்பல. ஆனா இந்த மாதம் அவர் ஒரே ஒரு சத்தம் போடுவாருங்க. அந்த ஒரு சத்தத்துல நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்தில் இழந்த எல்லாவற்றையும் நமக்கு தேவையானதெல்லாம் கத்த திரும்ப ரெக்கவர் பண்ணுவாருங்க அவர். உன் சமாதானம், உன் சந்தோஷம், உன் பணம், வீடு, உன் ஆஸ்தி, எது இழந்தையோ எனக்கு தெரியாது. My God will restore everything. ஆமென். ஹல்லேலூயா. அவர் உரத்த சத்தமிட்டாராம். அவர் லாசருவே அப்படினாராம். அவர் வா வெளியே நேரம் பாருங்க. வந்துட்டான வெளியே. இந்த மாசம் நம்ம கத்துற மாதிரி அவர் கத்துவார். பக்கத்தில் தட்டி சொல்ல, இந்த மாசம் அவர் கத்துறது பயங்கரமா இருக்கு அப்படின்னு. அவர் சத்தம் கேளு. அவர் சத்தம் காதேஷ் வனாந்திரத்தை அதிர பண்ணும் சத்தம். அவர் சத்தம் பெண்மான்களை ஈனும்படியே செய்கிற சத்தம். அவர் சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கிற சத்தம். அவர் சொன்னாலது எல்லாம் ஆகுங்க. இறையாதே அமைதலாயிரு சொன்னா காற்றும் கடலும் எல்லாம் அமைதி நிற்குமே தவிர ஒன்றும் சீரவே சீராது. ஆமென். ஹல்லேலூயா. லாசருவே என்ன பாருங்க, வந்துட்டா வெளியே. வித்தின் செகண்டுங்க அந்த லாசரு கல்லறை நான் பார்த்தேன். அது அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு. இப்போ நம்ம இறந்துட்டு அடக்கம் பண்றாங்க பாருங்க. எப்படி அடக்கம் பண்றாங்க? எல்லாருக்கும் தான் பள்ளம் தோண்டுவாங்க. எப்படி அடக்கம் பண்ணுவாங்க? அழகா ட்ரெஸ் போட்டு கொண்டு போய் அப்படியே படுக்க. ஆனால் யூதர்கள் அடி பண்ண மாட்டாங்க. தலையிலேருந்து கால் வரைக்கும் எம்பால்மிங் பண்ணுவாங்க. எம்பால்மிங்னா அந்த பதப்படுத்திடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த சரீரம் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக. கெட்டு போகக்கூடாதுன்னு ஃபுல்லாக தலையிலேருந்து கால் வரைக்கும் துணி சுற்றிடுவாங்க. ஃபுல்லாக கட்டிடுவாங்க. அங்கே நின்று நான் பார்க்கும்போது ஒன்று யோசித்தேன். கல்லறைக்குள்ளே யாரும் கீழே இறங்கி போல, காலும் நடக்க முடியாது. கால் கட்டிட்டு இருக்கு லாசருக்கு. எப்படிங்க லாசர் மேலே வந்திருப்பாரு? அந்த இடத்துல நின்று பைபிள் சொல்லுது, அங்கே இருக்கிற யூதர் எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்களாம். இயேசு விசுவாசிச்சாங்களாங்க. தெரியுமா உங்களுக்கு? லாசர் உயிரோடு எழுந்தான்னு மட்டும் பார்த்துட்டு போயிடும்ல. ஆனால் லாசர் கல்லறை முன்னாடி நின்று இஸ்ரேல் போயிருந்தப்ப நான் பார்த்தேன். அவர் எப்படி வந்தாருன்னு தெரியாது. ஆனால் வார்த்தையின் வல்லமை லாசர் வெளியே சுமந்து வந்ததுங்க. இன்னைக்கு சொல்ற சிலதெல்லாம் கட்டி மூட்டை கட்டி சாத்தா அவ்வளவுதானு தூக்கி அடிச்சிருக்கலாங்க. அவைகள் எல்லாம் மேலே எழுந்து வர கர்த்தர் கிருபை செய்வார். ஏன்னா இது மனுஷனால் கூடாததுதான், ஆனால் தேவனால் கூடாததல்ல. தேவனாலே எல்லாம் கூடும். ஆமென். ஹல்லேலூயா. லாசரு வெளியே வந்துட்டாரு. ஒரு அலையில சொல்லுங்க எல்லாரும். அப்படி போல சிலதெல்லாம் வெளியே வரும். தானியேல் 3:15 வாசிக்க கேட்கலாம். தானியேல் 3:15 3:15 17 வரைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கடைசி பகுதி பாருங்க. நேபுகத்நேச்சார் சத்ராக் மேஷக் அபேத்நேகோ பார்த்து சொல்றாரு, உங்களை என் கைக்கு தப்புவிக்கிற தேவன் யார்? ஆமென். இந்த பிரச்சனையிலிருந்து நான் தான் உனக்கு தொந்தரவு கொடுக்கிறேன். உன்னை என் கையிலிருந்து ஒரு பிரச்சனை உன்னை பார்த்து சொல்லுது, நீ எப்படி இந்த முறை தப்பிக்கிறேன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஆமென். சில மனிதர்கள் உன்னை பார்த்து சொல்றாங்க, நீ என் கையிலேருந்து தப்பவே முடியாது அப்படின்னு. ஆனால் 17ஆம் வசனம் சொல்லுது. 17ஆம் வசனம், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்க இந்த வார்த்தை சொல்லணுங்க. விசுவாசிக்கிற ஆண்டவரே, நான் பயப்பட மாட்டேன், விசுவாசம் உள்ளவனாய் இருப்பேன், நான் உண்மை விசுவாசிப்பேன். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். எரிகிற அக்கினிக்கும் இந்த ராஜாவின் கைக்கும் நீங்களாக்கி ரட்சிக்க, இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த துன்பத்திலிருந்து, இந்த நெருக்கடியிலிருந்து, ஒருவேளை தெரியாம நீ எப்படி சிக்கன எனக்கு தெரியாது, ஆனா சிக்கின அந்த சிக்கல்களிலிருந்து
ஒவ்வொரு முடிச்சையும் அழகா எடுத்து விட்டு வெளியே கொண்டு வருவாருங்க. எந்த தீங்கும் குடும்பத்தை சேதப்படுத்தவே படுத்தாது. ஒரு பிரச்சனையும் குடும்பத்தை பாதிக்காம உன் அழக கத்த அக்னியிலிருந்து வெளியே கொண்டு வருவார். நீங்க விசுவாசிக்க வேண்டியது, இந்த அக்னியை விட, இந்த ராஜாவை விட நான் ஆராதிக்கும் தேவன் பெரியவர். இந்த அக்னியிலிருந்து என்னை கொண்டு வர என் தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்ற அந்த விசுவாசம் மட்டுமே. ஹalleluya. Don't give up. உங்க விசுவாசத்தை நீங்க விட்டுறவே கூட. இந்த மாதம் ஆண்டு சொன்ன வார்த்தை நான் இருப்பேன் அப்படின்ட்டு. கடைசியில் அவர் சொன்னார் பாருங்களேன், இந்த பகுதி என்ன ரொம்ப தொட்டுச்சு. நம்ம எல்லாம் எழுந்து நிற்கலாமா? ஒரு நிமிஷம் எழுந்து நிற்கலாம். ஜான் 10:17-18 கொடு. ஜான் 10:17-18. நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடினால் பிதா என்னில், அடுத்து ஒருவனும் அதை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். என்ன சொல்ல வர்றார் தெரியுமாங்க? எந்த அளவுக்கு அவரால் முடியும்னா, அவர் உயிரை விட்டுட்டு விட்ட உயிரை திரும்பவும் நம்மளால முடியுமாங்க? ட்ரை பண்ணி பாருங்க, உயிர் விட்டு பாருங்க. சரி ஆண்டவர், உங்களை மாதிரி நான் ட்ரை பண்றேன், ட்ரை பண்ணி பாருங்க. உயிரை விடுற ஆண்டவர், இன்னைக்கு இப்போ நான் உயிரை விட்டு இன்னைக்கு நான் ட்ரை பண்றேன், அவள் தான் அதோட உயிரை விட்ட உயிரை திரும்ப எடுக்க முடியாது. ஆனா இயேசு சொல்றாரு, இந்த அதிகாரம் என் பிதாவினால் நான் பெற்றுக்கொண்டேன். எவ்வளவு அதிகாரம் உடையவர் பாருங்க. அந்த அதிகாரம் உடையவர் தான் சொல்றாரு, இந்த மாதம் ஒரு தலைப்பை வைக்கிறேங்க, தேவனுடைய அதிகாரத்தின் மாதமாய் இந்த மாதம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குங்க. இந்த மாதம் தேவனுடைய அதிகாரங்கள் முழுவதுமாய் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அபியாசப்படுத்த போகிறார். ஆமென். ரெவலேஷன் வெளிப்படுத்தல் 1:18 இப்படி பைபிள் சொல்லுது, மரித்தேன் பாருங்க, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். பாத்தீங்களாங்க, சிலுவையில் ஜீவனை விட்டாரு, விட்ட ஜீவனை மறுபடியும். அப்ப இதையே என்னால செய்ய முடியும்னா உனக்கு அற்புதத்தை செய்யனால முடியாதுன்னு நீ தான் என்ன விசுவாசிக்க மாட்ற. இந்த மாதம் நீ கொஞ்சம் என்ன விசுவாசி. ஒன்னு சொல்றேங்க, உன்னால முடியும் நம்பாத, என்னால முடியும்ன்றத மட்டும் நம்பு. உன் பலத்தை நம்பி நிக்காத, உன் ஞானத்தை நம்பி நிக்காத. இது என்னால முடியாது, சாத்தியமே இல்லை ஆண்டவரே, ஆனா உம்மாலே முடியும் என்று சொன்னீரே, இந்த மாதம் எங்களுக்கு முடிச்சு கொடுங்கன்னு சொல்லு. இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்காக யாவையும் கர்த்தர் செய்து முடிப்பார் அவர். ஆமென். நம்ம எல்லாருமே தோற்று போனவர்கள். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் அவ்வளவுதான், இதற்கு மேல் முடியாது என்று நாம நினைச்ச நேரங்கள் உண்டு. அப்படியே கர்த்தர் சொல்றார், நான் இன்டர்சீட் பண்ண போறேன்றார். அப்படின்னா நான் குறுக்க வர போறேன்றார். என்ன ஆண்டவரே இது எப்படிப்பா, இது என்ன ஏசப்பா, என்னன்னு தெரியல ஆண்டவரே, இது எப்படி முடியும்? என்னால முடியும். என்ன வேணா நினைச்சுக்கோங்க. இந்த மாதம் வாக்கு தத்தத்தை போன மாசம் பேசிக்கிட்டே இருந்தாருங்க இந்த வார்த்தை. ஆண்டவர் பேசிக்கிட்டே இருந்தாருங்க இந்த வார்த்தை. என்னால முடியும்ப்பா, என்னால முடியும்ப்பா, என்னால முடியும். நான் நம்புறேன்ப்பா. நான் எனக்கு மட்டும் நம்பல, உங்களுக்கும் சேர்த்து நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு ஆண்டவர் இந்த மாதத்துல நீ முடியாத நினைச்சதுலாம் ஒரு அசைவ கர்த்தர் கொடுத்து சிலரெல்லாம் கர்த்தரும் பக்கம் திருப்புவார். அவர் இந்த பந்திய கையில் எடு, நின்று அறிக்கை செய். ஜீவனை விட்டு ஜீவனை மறுபடியும் எடுத்த தெய்வம் உயிருள்ள தெய்வம்ப்பா. உம்மாலாகாதது ஒண்ணுமே இல்லை. என் குடும்பம் அவ்வளவுதானோ, இந்த கஷ்டம் கடைசி வரைக்கும் நான் கஷ்டப்படணுமா? இந்த வார்த்தையை ஆவியான உணர்த்துறாருங்க. யாரோ இங்க இருக்கிற நீங்க, கடைசி வரைக்கும் நான் இந்த கஷ்டத்திலே இருக்கணுமாப்பா, இதற்கு முடிவே இல்லையா ஆண்டவரே, கடைசி வரைக்கும் நிலைமை இப்படிதான் இருக்குமான்னு கேட்டியா? ஏசப்பா தெளிவா சொல்றாரு, இல்ல மகளே, நான் இருக்கேன். இது வரைக்கும் நீ நடந்து வந்திருப்ப, இனி நான் உன்னை சுமக்கிறேன். நான் கையில ஏந்திர மகளே, 2 கையை மேல உயர்த்தி விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, உம்மாலே இது ஆகும். சூழ்நிலை உம்மாலே முடியும்பா. அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும்பா. என் வாழ்க்கை உயராதா, மாற்றம் வராதா?
என் பிள்ளைகளுக்குள்ள மாற்றம் வராதா? ஊழியத்துல மாற்றம் வராதா? என் சபை நடுவே மாற்றம் வராதா? இந்த காலை வேளாண்டு சொல்றாரு, இது உன்னாலே கூடாததுதான், ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும். ஐஸ்வர்யவானை பரலோகத்திற்கு திருப்ப என்னாலே மட்டும்தான் ஆகும். ஐஸ்வர்யத்தின் மேல் மயக்கம் உள்ளவனை அந்த மயக்கத்திலிருந்து விடுதலை ஆக்கி, பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து ரட்சிப்புக்குள் நடத்த என்னாலே மட்டும்தான் முடியும். ஒரு மனிதனை தேவன் ரட்சிப்புக்குள் நடத்த முடியுமானால் அந்த மனிதனுடைய எல்லா வாழ்வாதாரத்தினுடைய எல்லா சூழ்நிலைகளையும் காரியங்களையும் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்க தேவனாலே நிச்சயமாய் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரை பார்த்து இந்த வார்த்தை சொல்லுங்க, தேவனால் எல்லாம் கூடும், தேவனாலே எல்லாம் கூடும். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனாலே எல்லாம் கூடும். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இந்த மாதம் முழுவதும் உம்முடைய கிருபையும் சமாதானமும் பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் உம்முடைய வழிநடத்துதல் எங்களோடு கூட இருப்பதாக. ஆண்டவரே, உங்க ஆசீர்வாதங்கள் எங்களோடு கூட இருக்கட்டும். கடந்த மாதங்களில், கடந்த வருஷங்களில் எங்களுக்கு முடியாத எல்லாவற்றையும் இந்த மாதம் 31ஆம் தேதிக்குள்ள ஆசீர்வாதமாய் கர்த்தர் எல்லாவற்றையும் முடித்து தர நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உங்க தயவு எங்களோடு கூட இருக்கட்டும். 2 கரம் உயர்த்தி ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த நாள் ஆராதனையில் உண்டான எல்லா துதியும் கனமும் மகிமையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பிதாவாகிய தேவனுக்கு செலுத்துகிறோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்னில் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபை இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்னில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க கடவர். நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? நீங்கள் சொல்லுங்க, இல்ல ஆண்டவரே, உம்மாலே எல்லாம் ஆகும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. உம்மாலே எல்லாம் கூடும். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பக்கத்துல 2 பேரை பார்த்து சொல்லுங்க, இந்த மாசம் உங்களுக்கு எல்லாம் ஆண்டு செஞ்சு முடிப்பாரு, நன்மையா முடிப்பாரு, எல்லாம் நல்லதா முடியும், ஆசீர்வாதமா இருப்பீங்க, தடைகளை தாண்டுவீங்க, சேனைக்குள்ள பாய்வ, மதிலை தாண்டுவ, யோர்தானை தாண்டுவ, செங்கடலை தாண்டுவ, எரிகோவை முடிப்ப, ஆயிப்பட்டத்தை முடிப்ப, எல்லா நன்மைகளையும் இந்த மாத கர்த்தர் செய்து முடிப்பார் உங்களுக்காக. God bless you all. Amen.